பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருளிரை பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சோர்ந்து போகும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ, பலன் அடைந்திடுவே, உயர பரந்திடுவே, உரபரதரையா சதுரியம்பர விகால மௌதியால மௌதுரியம்பர மௌடா ரகதனாரியால மௌஷதுரியம்பர, ஆண்டவரே உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க போகிறேன். விசேஷமாக இன்னைக்கு முதல் முறையாக நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற அருமையான ஐயா கொஞ்சம் எந்திரிச்சுங்க ஃபேமிலியோட. பிரைஸ் தி லார்ட்.
உங்களை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவங்க நம்ம பிரதர் கிறிஸ்டோபர் பிரதருடைய வீட்டு பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நேற்றைக்கு அவங்க வீட்டில் போய் நேற்று நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோம். இன்றைக்கி அவங்க ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். மே காட் பிளஸ் யூ. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் 1 நிமிடம் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். ஆவியானவர் ஹல்லேலூயா. சிலருக்கு இங்கே பலவீனம் இருக்குது, மனதளவில் சோர்வு இருக்குது. ஓ ரிபா ராக்காஷதுரி அந்த ரபீதனா உடைய ஹல்லேலூயா மைண்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த காலவெல்ல கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்கு விரோதமாய் உருவேற்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் நஸ்ரன இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா மாறப்போவதாக. உனக்கு விரோதமாய் வருகிற ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உன் பக்கத்தில் 10,000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன் அணுகாது. காரணம் என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் நஸ்ரன இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு சுகம் இந்த பிள்ளைகளுக்குள் வருவதாக. ஆண்டவரே, வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள் இப்படி இறங்கி வரட்டும். ஆண்டவரே, மகிமை இந்த வீட்டுக்குள் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள் வந்து ஒவ்வொருவரையும் தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, பலவீனம் இருக்கிற இடத்துல இருதயத்துல சோர்வு இருக்குமானால் இருதயத்துல கரங்களை வைத்து, பலவீனம் இருக்கிற இடத்துல பலஹலவும் கரங்களை வைத்து ஜெபித்து பார். கர்த்தர் தம்முடைய வல்லமையில கரத்தை நீட்டி கர்த்தர் உன்னை தொட. கர்த்தர் போதுமானவர். Receive the God's blessing. ஆண்டவரிடத்துல சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்களேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன சுகம் கொடுங்க. ஆண்டவரே, நான் இங்கிருந்து வெறுமையா போக கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, I should not go ஆண்டவரே in vain. நான் வெறுமையாய் வந்து வெறுமையா போக கூடாது. என்ன பலனை இருக்குதோ அந்த பலனை நான் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து போகணும். ஆண்டவரே, நான் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லும்படி கர்த்தரை ஜெயமுள்ளவராய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் துணையாளரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. வல்லமை வல்லமை. ஓ என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, தண்ணீரே, என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரே. உறவான சக்தி அந்தரே வல்லமை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நேரப்பட்டவே ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே மகிமையினால கர்த்த தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொரு ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியான
சதுரியந்தரே ஆவியானவரே ஆவியானவரே. இங்க நிக்கிற ஒரு கத்தை தொடுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே என் கூட பேச மாட்டீங்களான்னு நினைச்சு வந்தாங்களோ கத்தர் அவர்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே அவர்களை தொடுங்க டாடி, அவர்களை தொடுங்க டாடி. இயேசுவே இவர்கள் வெறுமையா போக கூடாது அப்பா. எங்க பிள்ளைகள் மேல் தேவனுடைய மகிமையை அபிஷேகத்தை ஆண்டவரே இன்றைக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் ஊற்றணும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எங்கள் மகிமையினாலே எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமையினால கிருபையால கர்த்தர்களை ஆசீர்வதிச்சுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை கத்தரிப்பட தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே. Let them be healed in the name of Jesus. அவருடைய ஆத்துமா சுகப்படுவதாக, அவருடைய சரீரம் சுகப்படுவதாக, அவருடைய வாழ்க்கை சுகப்படுவதாக. ஆண்டவரே ஆண்டவரே தளர்ந்து ஆண்டவரே தோற்று போய் நான் என்ன ஆண்டவரை செய்வேன் வந்திருக்கிறோடைய வாழ்க்கையை ஆண்டவரே நான் உன் கூட இருக்கிற மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதுள்ள மனிதர்கள் இன்னைக்கு ஆளலே உன்னை விட்டு போகலாம். இன்னைக்கு காலையில ஆராதனை முடிச்சுட்டு நான் ஒவ்வொருத்தருக்கா ஜெபித்து கொண்டிருக்கும் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நான் யார் மேல எல்லாம் அனுபவிக்கிறனோ, யாரையெல்லாம் நேசிக்கிறனோ அவங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுறாங்க. நான் தனிமையில நிற்கிறது போல நிற்கிறேன். மனிதர்கள் உன்னை விட்டு போகலாம் மகளே, மனிதர்களுடைய ஏமாற்றி விடலாம், மனிதர்கள் உன்னை தள்ளி விடலாம். ஆனால் ஒருவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டு நான் உன்னை விட்டு விலகலன்னு உன்னை கரம் பிடிச்சு உன்னை என்னைக்கு அழைத்தாரோ அந்த ஆண்டவர் உன்னை முடிவு பரிந்த கொண்டு போய் நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அந்த தேவன் இந்த காலமெல்லாம் சொல்லுகிறார், மகளே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என் கரத்தை மாத்திரம் பிடித்துக்கொள். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை தேவன் இந்த ஆண்டவர் இந்த பகல் வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு. ஜோஃபின் முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான மகனுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. Oh, glory to Jesus. Hallelujah. Oh, hallelujah, hallelujah. இன்றைக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற தம்முடைய மகனையும் ஹalleluya சூசனையும் கர்த்தர் ஆசீர்வதி, ஜூலியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We bless them, O Lord. Let your hallelujah blessing shall come upon them. Let it be showered upon them in the name of Jesus. ஆசீர்வதிங்க. கிருபை நன்மை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. வேதம் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை, என்னன்னா தேவன் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா சும்மா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார். அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உறுதிப்படுத்துவார். இப்போது அதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னா, நான் வேதத்தில் நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஆனால் ஒரு வசனம் இருக்குது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் இந்த வாரம் முழுவதும் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில், ஒரு செய்தி என்னுடைய இருதயத்துக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அந்த வார்த்தையை நான் தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பைக்கில் போகும்போதோ இல்லை ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அளவுக்கு நான் அதை என்ன செய்தேன், சிந்தித்தேன். நான் சிந்தித்து பார்க்கும்போது நான் புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே தேவன் நம்ம கற்றுக் கொடுப்பாராக. இன்னைக்கு காலையில் வந்த உடனே அருமையான அண்ணன் சங்கீதம் எடுத்த உடனே அந்த சங்கீதத்தில் எத்தனை சங்கீதையா? 138:6 இல்லையா? அந்த வசனத்தையும்
இன்னைக்கு காலையில் அருமையான அக்கா எடுத்த சங்கீதம், ரைட்? அதுலேயும் அந்த வார்த்தை வந்துச்சு. கர்த்தர் அந்த வார்த்தையை ஒரு தடவை 2 தடவை என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறார். 38:6 எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து என்ன செய்கிறார்? அறிகிறார். சரி, இப்போ அக்கா வாசித்த சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்க. 96ஆம் சங்கீதத்தில் நம்ம ஒரு இடத்துல விக்கிரகங்களுக்கு குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு வசனம், சகல ஜனங்களே, அது எத்தனை வசனங்கா? 5ஆம் வசனம் வாசிங்க. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானத்தை உண்டாக்கினவர். சரியா? அந்த வசனம் தாழ்மையுன்னு நோக்கி பார்க்கிறார். இந்த வசனம் சொல்லுது தேவன் என்ன செய்கிறாரா? விக்கிரகங்கள் எல்லாம் என்ன சொன்னா, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானத்திலிருந்து என்ன செய்கிறார்? கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த 2 வசனங்கள் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ 2ஐயும் சேர்த்த மாதிரி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்பா கேட்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லோருக்கும் அறிவு உண்டு. நமக்கு தெரியும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட எல்லா என்ன சொன்னா, படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. நான் என்ன சொன்னேன்? அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள் அந்த வார்த்தை அது வந்ததுனால தான் அந்த 96ஆம் சங்கீதத்தையும் சொன்னேன். அந்த 138ஆம் சங்கீதத்தை நான் பிறகு வரேன். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வரேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள். இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த தீபாவளி இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு தீபாவளி, ரைட்? சரி, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க? இப்போ ஸ்வீட்டு கொடுப்பாங்க. வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கிட்டு போய் இன்னைக்கு மற்றவர்களுக்கு தெரியும் நமக்கு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது அதை பேய்களுக்கே அவைகளை என்ன செய்கிறார்களாம்? படைக்கிறார்கள் அப்படின்னு வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை அறியாமலே சிலர்லாம் வந்து என்ன செய்வாங்க, நமக்கு ஏன் நம்ம வீட்டில் சாபம் வருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அவங்கள தப்புன்னு சொல்லலை. ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு படைத்ததை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது யாருக்கு படைச்சிருக்கிறாங்க? பேய்களுக்கு அவைகளை என்ன செய்திருக்கிறார்கள்? படைத்திருக்கிறார்கள். படைக்கப்பட்டவைகளை எதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அது நல்லா நீங்கள் மனசில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எந்த விதத்திலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கேளுங்க, அவங்ககிட்ட தப்பு இல்லை. இது படைச்சதா படைக்காதான்னு நினச்சிதுருங்க, கேட்டுருங்க. படைக்கல. சிலர்லாம் என்ன செய்வாங்க, அன்பு நிமித்தம் அவங்களுக்கே தெரியும் நம்மளாம் என்ன செய்யப்பட மாட்டோம், சாப்பிட மாட்டோம்னு சொல்லி படைக்கிறத நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்பு நிமித்தம் சில ஸ்வீட்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வேண்டான்னு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆனால் படைச்சதை என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவே கூடாது. அது வாங்கவும் என்ன செய்யாது, வாங்கவே வேண்டாம், தப்பே கிடையாது. வாங்கிட்டு அது கீழே போடுறதுக்கு பதிலாக அது வாங்காமல் இருக்கிறதே நல்லது. அது அந்த சாபம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். சரி, இப்போ நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகலை. நான் வர்ற சப்ஜெக்டே வேற. என்ன சப்ஜெக்ட்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது, அதை மட்டும்தான் எடுக்க போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. என்னென்ன ஓரளவுக்கு இருக்குது. சரி, இருக்கிற வரைக்கும் சோத்திரம். அறிவு இருந்தால் நல்லது தான். அறிவு இல்லாமல் போனாதான் என்ன இருக்குது, பிரச்சனை. சரி, இப்போ நீ இந்த வசன செய்தி முடிச்ச உடனே எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லணும். செய்தி முடித்த பிற்பாடு அறிவு இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. we know that we have knowledge. நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை. அறிவு வேணும், அறிவு இல்லாதான் ரொம்ப கஷ்டம். ஆனா அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா, அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா விஷம் இல்லை. வசனமே என்ன சொல்லுது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப அறிவு இருந்தாலே ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்மெல்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? நம்மெல்லாம் முதல்ல ஒரு சிலர்லாம் எனக்கே ஒரு காலத்துலலாம் என்னை யாராவது பாட சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பாடினேன்னா தயவுசெய்து சொல்லுவாங்க, பாடாத அப்படிம்பாங்க.
ஏன் அப்படின்னா எனக்கு ராகமும் வராது, சத்தமாகவும் என்ன செய்வேன், பாடுவேன். என்னுடைய சத்தம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர், எனக்கு மைக்கே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் ரைட். அவ்வளோ சவுண்டாக பாடுவேன். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, தயவுசெய்து நீ பாடாத, ஏன்னா இப்போ இருக்கிற ராகத்தையெல்லாம் கெடுத்து விட்ருவேன் அப்படிம்பாங்க. அப்போ எல்லாம் அறிவுன்றது இல்லை. ஆனால் நாட்கள் போக 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 இப்போ பாட ஆரம்பிச்சதுலேருந்து யாராவது கொஞ்சம் தப்பாக பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிடுவோம், கரெக்ட் பண்ணுவோம்ல, கண்டுபிடிச்சிருவோம். கரெக்ட் பண்ணுறது அடுத்தது, என்ன பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, கண்டுபிடிச்சிருவோம். அது இல்லாமல் இப்போது நீங்கள் இன்னொரு காரியம் நான் புரியறதுக்காக, எத்தனை பேருக்கு இங்கே டிரைவிங் தெரியும்? பைக் ஓட்டுறதுக்கு, பைக் ஆனாலும் சரி, கார் ஆனாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் டிரைவிங் தெரியும். இந்த டிரைவிங் தெரிஞ்சவங்கள அல்லது பைக் ஓட்ட ரைடிங் தெரிஞ்சவங்கள பின்னாடி உட்கார வச்சுட்டோ சைடில் உட்கார வச்சுட்டோ ஓட்ட முடியாது. ஏன் சொல்லுங்கள்? ஓட்ட தெரியாதவன் பேசாமல் நம்ம எப்படி போட்டினாலும் உட்காந்துக்குவான். பேசாமல் ஓட்ட தெரியாதவன் நீ எப்படி ஓட்டினாலும் பேசாமல் பக்கத்தில் என்ன செய்துக்குவாங்க, உட்காந்துக்குவாங்க. நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஓட்ட தெரிஞ்ச உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓட்டவே முடியாது. ஏன் ஓட்ட முடியாதுன்னா, நீ பிரேக் பிடிக்க, பிரேக் பிடிமா, இப்படி ஓட்டாது, இப்படி ஓட்ட, இந்த பக்கம் திருப்பு அப்படிமா, அவன் பதட்டப்படுதலையே நம்ம கொண்டு எங்கேயாவது இடிச்சிருவோம் இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா, ஓட்ட தெரியும். இதுலேயும் என்னன்னா, இந்த பக்கத்தில் இந்த கார்ல எல்லாம் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்ட தெரிஞ்சவங்க, இந்த அவங்க பிரேக் போடுறாங்களோ இல்லையோ, இவங்க இந்த பக்கம் என்ன போடுவாங்க, பிரேக்கே இல்லாமல் என்ன போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இவங்க பக்கத்தில் யார் பிரேக்கே இல்லாமல் என்ன போடுவாங்க, பிரேக். அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஓட்டாது, அப்படி ஓட்டாத, இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக போகிற, இன்னும் ஸ்பீடாக போ, இன்னும் மெல்லமாக போ அப்படின்னு நம்மளை ஓட்டி நம்மளை டென்ஷன் படுத்தி செல்வா. இல்லைனா அப்படி தான் ஆரம்பத்தில் பைக் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்துட்டு என்னை திட்டிகிட்டே இருப்பாரா. ஒரு டைம் வரும்போது என்ன பண்ணுவேன்னா, வண்டியை நிறுத்திட்டு இருந்தாங்கப்பா ஓட்டுங்க அப்படின்றேன். ஏன்னா பின்னாடி இருந்துக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன சொன்னால், குழியில் விட்டோம்னா இன்னும் குழியில் கொண்டு விடுறேன், அறிவில்லை அப்படிம்பாரு. இது ரொம்ப தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை, தெரியாம இருந்தாலும் பிரச்சனை தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்னன்னா, நம்ம எல்லோருக்கும் என்ன உண்டு, அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. 2வது வசனத்தை வாசிங்க. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இதுதான் ரொம்ப, இந்த வார்த்தைக்கு தான் நான் இப்ப இங்க வரேனே. அறிவு என்ன உண்டாக்குமாம், இருமாப்பை உண்டாக்கும். and if அந்த வசனம் என்ன அதுக்குள்ள கட் பண்ணிட்டேன், யாரு வந்துருச்சா? அறிவு என்ன செய்யுமா, இருமாப்பை உண்டாக்கும். 2வது வசனத்தை பாப்பா. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமங்க. அது 2வது வசனத்தை. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. 8:1-2. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய விதத்தில் அவன் என்ன செய்யல, அறியல. அதுக்கு மேல இருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த மேல இருக்க வார்த்தை என்ன சொல்லுது, அறிவு என்னத்தை உண்டாக்குமா, இருமாப்பை உண்டாக்கும். ஆங்கிலத்தில் it says it puffs. பஃப்ஸ் அப்படின்னா ஊதி போனது அல்லது பெருகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் தமிழில் அந்த வார்த்தை அழகா இருக்குது. என்னது, இருமாப்பு. இருமாப்புக்கு சரியான அர்த்தம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இருமாப்புனா என்ன அர்த்தம், தலகணம். அறிவு அதிகமாக வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன வந்துருமா, தலகணம் வந்துடும். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி. இன்னைக்கு உண்மையாகவே மனிதர்களுக்கு எதை தெரியணுமோ அதை தெரியல, எதை தெரியக்கூடாதோ அதை தெரிஞ்சு வைத்துக் கொண்டு எல்லாம் தெரிந்தது போல என்ன செய்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஆண்டவரிடத்துல நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, தேவனை அறிந்த நாட்களிலே நான் என்ன செய்வேன்னு சொன்னா, எல்லா காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடப்பேன். ஆனா இப்ப நான் கொஞ்சம் பெருகிட்டேனா, கொஞ்சம் வளர்ந்துட்டேனா, இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டேனா, இன்னைக்கு நல்லா பாடக்கூடிய கிருபை இருக்குதா, பிரசங்கிக்கக்கூடிய கிருபை இருக்குதா, இன்னைக்கு நான் அதையெல்லாம் என்ன செய்யறது இல்லை, தேவ சமூகத்தில் வந்து கேட்கறதே கிடையாது. கரெக்ட் தானே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன், வேலைக்கு போறேன். ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன். நான் உடனே என்ன பண்ணுவேன், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், ஜெபிப்போம். ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்து என்ன பண்றது, ஜெபிக்கிறது. கரெக்ட் தானே? உட்காந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிறேன், ஆண்டவரே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவருடைய கண்ணில் என்ன கிடைக்கட்டும், ஆண்டவரே தயவு கிடைக்கட்டும், ஆண்டவரே. உபவாசம் வேற இதுக்கு.
உபவாசம் இல்லாமல் சர்ச்சில் வேற வந்து பாஸ்டர் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு போகிறது, ஜோம் பண்ணிட்டு போகிறது. பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க, இன்றைக்கி நான் எதுக்கு போகிறேன், இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் உட்காந்து என்ன செய்யறது, உட்காந்து ஜெபிக்கிறது. அப்புறம் அது ஒரு நாளைக்கு முன்னாடி உபவாசம் ஜெபிக்கிறது, காலையில் நேரத்தில் இருந்துட்டு ஜெபிக்கிறது. அங்கே போய் கூட பக்கத்தில் எவனா ஒருத்தன் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் என்ன கிளியர் பண்ணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணும். இந்த ஜபமெல்லாம் பண்ணோன்னா ஆண்டவர் எப்படியோ பாவம் இந்த பிள்ளை பொழைச்சி போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்டர்வியூ கிளியர் பண்ண வச்சிடுறாரு. கிளியர் பண்ண உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உள்ளே போய் வேலை செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே வேற கம்பெனிக்கு இப்போ போகிறாரு. உதாரணத்துக்கு அடுத்த கம்பெனிக்கு போகிறாரு. இப்போ ஜபிப்பாரா ஜபிக்க மாட்டாரா? ஏன் ஜபிக்க மாட்டார்? இப்போ என்ன வந்துருச்சு, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ள என்ன வந்துருச்சு, இப்போ அறிவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. இருமாப்பு இப்போ இன்னும் வரல, இதுக்கப்புறம் தான் வரும். சரியா? இப்போ என்ன வருது, அறிவு வந்துருச்சு. ஏன்னா நான் இப்போ இந்த கேள்வி தான் கேட்பாங்கன்னு முதல்ல இன்டர்வியூ பார்த்தோமா, இப்போ ரெண்டாவது இன்டர்வியூ வந்த உடனே எனக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்ற நினப்புல இவர் என்ன பண்ணார், தைரியமாக அங்கே போய் அடிச்சு விடுவார். அங்கே பார்த்தா இன்டர்வியூ போட்டுட்டு போயிடும். இன்டர்வியூ நமக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா இங்கே இவருக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், அறிவு வந்துருச்சு. அறிவு சரி, ஒருவேளை அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்ததான் என்ன வரும், இருமாப்பு வரும், தலகணம் வரும், எனக்கு எல்லாமே தெரியும். வாழ்க்கையிலையும் அநேக நேரத்தில் நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட நாட்களிலே, தேவனை புரிந்து கொண்ட நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாட்களிலே, அன்றைக்கு என் ஆண்டவரோடு கூட உறந்த உறவில் நான் எல்லா விதத்திலையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய வழியில தான் நடந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த உடனே இன்னைக்கு ஆண்டவரை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் என் சுய புத்தியின் மேலே சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறபடி என்ன சொன்ன, சுய புத்தியின் மேல் சாய்ந்து. அறிவு ஏன் இந்த சுயபுத்தி வந்துச்சு, எதனால வந்துச்சு, அறிவு என்ன செய்துச்சு, அளவுக்கு மீறி என்ன வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. இன்னைக்கு மனிதன் எல்லாவற்றையும் அறிவுக்குள்ளாய் வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவரை அறிய வேண்டிய அறிவு இன்னும் அவனுக்கு வரல. ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை அறிகிற அறிவு இன்னும் சரியா வரல. இங்க இருக்கிற நமக்கும் நான் சொல்றேன், இன்னும் ஆண்டவரை நான் அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் நான் அறிந்து கொள்ளல. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Still I do not know how my God is, but I speak about God. நான் தேவனை குறித்து பேசுகிறேன். I boast about God. நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆனால் நான் சொல்றேன், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவ கிருபை. என்ன மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல, இந்த கிருபையை, இந்த வாழ்க்கையை, இந்த ஜீவனை எனக்கு கொடுத்தது என் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவருக்கு நான் என்ன சொன்ன, அவருக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். ஒன்று ஆயக்காரன் ஒன்று சொல்கிறான், இன்னொன்று பரிசேயன் போய் ஜெபிக்கிறான் இல்லையா? ஆயக்காரன் போய் பரிசேயன் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே வாரத்தில் 3 நாள் என்ன இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஏழை எளியவர்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், தான தர்மங்களை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு. இவனுக்கு எதனால இந்த ஜெபம் வந்துச்சு, எதனால இவனுக்கு ஜெபம் வந்துச்சு, அறிவு வந்துச்சு. அறிவு வந்ததுனால இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு, இருமாப்பு வந்துருச்சு. ஆனா ஆயக்காரன் அப்படி ஜெபிக்கல. எப்படி ஜெபம் பண்ணா, தூரமா போய் உட்காந்து ஆண்டவரே பாவியாக என் மேல் எப்படி இரு ஆண்டவரே கிருபையா. வெளியே போகும்போது யார் கிருபை பெற்றவனா போனா, ஆயக்காரன் தான். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது நாம் எவ்வளோ தூரம் தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு அறிவில்லை ஆண்டவரே. சில வேளை நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும், என்ன காரியம் செய்கிறதாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சு பாருங்களேன். ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா விரும்புகிறாரு, நீங்கள் யாவரும் அவருக்கு நமக்கு அறிவு கொடுத்தாலும், அறிவு கொடுக்கிறவர் அவர் தான், ஞானம் கொடுக்கிறவர் அவர் தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கிறது, அதுதான் முன்னதான். ஆனால் எல்லா ஞானம் கொடுத்தாலுமே எல்லா காரியத்திலும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை விரும்புகிறார். நான் நிறைய நேரத்தில் என் சுய புத்தியில் ஓடி நிறைய காரியத்தை என்னுடைய பலத்தினால செஞ்சிட முடியும், நான் அப்படி பண்ணிட முடியும், இப்படி பண்ணிட முடியும் நான் நினைச்சு நிறைய நேரத்தில் தோல்வி கண்டேன்னு சொல்றாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தானே? நிறைய டைம்ல என்னுடைய ஞானத்தில் நிறைய காரியத்தை நான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுன்னு பார்க்குறேன். என்னை ஃபேமிலி ப்ராப்ளம் ஆனாலும் சரி, வேலையில் ஆனாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த எல்லா பிரச்சனையும் நம்முடைய அறிவினால் அதை மேற்கொள்ளவே முடியாது. தேவ கிருபை இருந்தால் மட்டும்தான், தேவ அறிவு இருந்தால் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நான் ஒரு இது காரியத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஏற்கனவே சபையில் உங்களோடு கூட சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு நாள் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு நாள் என்ன செய்யறேன்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு ஊழியத்துக்காக கிளம்புறேன். நான் ஊழியத்துக்கு கிளம்புற நேரத்தில் ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறி ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டேன். சரி, என்னுடைய கணக்கு காலையில் இத்தனை மணிக்கு அந்த பஸ் அங்கே திருச்சியில் போய் சேர்ந்துச்சுன்னா காலையில் இந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய கணக்கின்படி அந்த பஸ்ஸில் போனால் கரெக்டாக இருக்கும். ஆனால் திடீர்னு அங்கே உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எனக்குள்ள என்னுடைய இருதயத்தில் ஆவியான நேரம் கூட பேசுறது எனக்கு நல்லா தெரியுது. ஐ கேன் ஃபீல் தட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ. ஆண்டவர் என்னோடு கூட பேசுறது என்னால் உணர முடியுது. நான் உடனே அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டேன். காட் சேஸ் நோ, இந்த பஸ்ஸில் அடுத்த பஸ்ஸில் போ அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த பஸ்ஸில் நான் ஏறி உட்காந்து அந்த டிக்கெட் எடுத்துட்டு நான் அந்த ஊருக்கு நான் போயிட்டு இருக்க நேரத்தில் நான் அந்த பஸ்ஸை புறப்பட்டு ஒரு 4-5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் எந்த பஸ்ஸில் ஏறி இறங்கணுனோ அந்த பஸ்ஸு பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. அந்த பஸ் பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. அப்போ உடனே எனக்குள்ள ஒரு பக்கம், ஆண்டவரே என்னை நீங்கள் காப்பாற்றினீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஓடுது, ஆண்டவரே ஒருவேளை நான் அந்த பஸ்ஸில் இருந்திருந்தா என் நிமித்தம் அந்த பஸ்ஸில் இருக்கவங்களை காப்பாற்றப்பட்டிருப்பீங்களே. நான் சொல்றது புரியுதா? தேவன் சில வேளைகளை உங்களை நடத்துகிற ஆவியானுடைய நடத்துதலுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். என் அறிவு ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது. சம்டைம்ஸ் என்னுடைய அறிவு என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யுமே தவிர ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்யாது. எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய அறிவு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யுமே தவிர தேவனுக்கு பிரியமான காரியத்தை என்ன செய்யாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவு என்னத்தை உண்டாக்குமாம்? இருமாப்பை உண்டாக்கும், அன்போ இதை உண்டாக்கும். இதை நான் இந்த காலவெல்ல சொல்ல வருகிறதே, நமக்கு ஆண்டவர் அறிவு ஆண்டவர் தருவார் இல்லைன்னு நான் சொல்ல. என் ஆண்டவர் நினைச்சேன், என் ஆண்டவர் இடத்துலேருந்து வர வேண்டியது அறிவு அல்ல, என் ஆண்டவர் இடத்துல வர வேண்டியது அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். That is what God expects. ஆண்டவர் நம்மகிட்ட காட்டுறது, நம்மகிட்ட இருக்க அறிவை வச்சு ஆண்டவர் நம்மளை நேசிக்கலைங்க. ஆண்டவர் நம்மகிட்ட இருக்க திறமையை வச்சு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ள. ஆண்டவர் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? உண்மையாகவே நீங்களும் நானும் பைத்தியக்காரங்க தான். ஆண்டவர் அதுல இருந்து தான் தேவன் தெரிந்து கொண்டு தேவன் இன்னைக்கு ஞானியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் அறிந்த பிற்பாடு தான் எனக்கு அறிவே வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவு இல்லாத வரைக்கும் அப்படிதான் வசனம் அப்படி இருக்குது இல்லையா? வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல என்ன செய்து கொள்ள கடவன். சில வேளை எனக்கு எதுவுமே செய்ய தெரியல. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறீங்களா? என்ன பண்ணணும்னு அறியாமல் இருக்குதா? யூ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். என்ன நான் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியாமல் இருக்குதா? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா வேண்டாமன்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு அறிவு கொடுங்கன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு சரியான அறிவை கத்த தருவார், ஞானத்தை கத்த தருவார். அல்லேலூயா. மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்கறது சரி என்ன சொன்ன தவறுன்னு சொல்ல. ஆனால் உலக மனிதத்தில் என்ன கேட்காதீங்க, ஆலோசனை கேட்காதீங்க. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு இதாக இருந்தாலுமே, தேவ பிள்ளைகள் சொல்ற தப்பா எடுத்துக்க வேண்டாம். தேவ பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகள் கோர்ட் வாசல்ல ஏறக்கூடாது. தேவ பிள்ளைகள் பஞ்சாயத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. தேவன் உன் ப்ராப்ளமை உன்னுடைய காரியத்தை மாற்றுவதற்கு அவர் உனக்கு ஞானத்தையும் பொறுப்பையும் கொடுப்ப போதுமானவர். மேலும் உலக மனிதர்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்கள் யார்? தேவன். ஸோ யாருக்கிட்ட வந்து நிற்கணும்? ஆண்டவரே இதை என்ன டிசிஷன் பண்ணணும்? சில நேரத்தில் மேன் டேக்ஸ் அ ராங் டிசிஷன். மனிதன் நிறைய நேரத்தில் குழப்பத்தில் இன்னொரு விதத்தில் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன், என் லைஃப்பை நான் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு ராங் டிசிஷனில் எடுத்து இப்படியே ரன் பண்ணணும்னு பார்க்குறான். அது அவனுக்கு தவறாக முடியுது. கர்த்தர் இந்த காலவெல்ல நம்ம எல்லாருக்கும் அறிவு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது இந்த வாரமெல்லாம், இந்த வசனத்தை எல்லாம் நான் தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கே ஆலயத்தை சபையை நடத்துறதுக்கு எனக்கு என்னுடைய திறமையினால அல்ல ஆண்டவரே, இந்த சபையை என்ன சொன்னா கொண்டு போறதுக்கு என்னால் முடியாத ஆண்டவரே, எனக்கு அறிவை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. யார்கிட்ட கேட்கணும்?
தேவனிடத்துல என் சுய புத்தியின் மேல் நான் என்ன செய்ய ஓடவே முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் சீர்கெட்டு போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு பாட தெரியாது, ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்ன சொன்னா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, அவங்களுக்கு இசைக்கருவிகள் இருக்காது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் அந்த ஊழியம் வளர வளர அவங்களுக்கு அறிவு பெருத்துருச்சுன்னு ஒன்று அந்த தேவன் மேலே சார்ந்திருக்கிற தன்மையை அவங்கள விட்டு என்ன செய்யுது போயிருது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் இருந்த கிருபையை இழந்துட்டு என்ன சொன்னா இன்னைக்கு வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்த கிருபை இல்லாம போனது காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இப்ப என்ன பெருகிருச்சு சொல்லுங்களேன்? என்ன பெருகிருச்சு? அறிவு பெருகிருச்சு. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிய வேண்டாம். ராமேன் சொல்லுங்களேன், அன்னன்னைக்கு தேவையான. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஜபத்துல கூட அவர் சொல்லிக் கொடுக்கிறார் எப்படின்னு, அன்னன்றைக்குரிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அன்னன்னைக்கு அறிவை தாங்க ஆண்டவரே. மொத்த அறிவை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு நான் கேட்டு போயிடுவேன். வாசிங்களேன் என் கூட 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 1 கொரிந்தியர் 13 11 12 வசனத்தை வாசிங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். நல்ல கவனிங்க. குழந்தையா இருக்கும்போது குழந்தைய மாதிரி யோசிச்சேன், குழந்தைய மாதிரி சிந்திச்சேன். நம்ம எல்லாருக்கும் குழந்தைகளை பார்த்தா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். இதே ஒரு மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யாது? பிடிக்குமா பிடிக்காதா? ஹலோ, உங்களை தான் பார்த்து கேட்குறேங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துருச்சு, பிடிக்கும். காக்கைக்கு தன் குஞ்சு நம்ம பிள்ளைகளை பிடிக்கும். ஆனால் அந்த மற்ற பிள்ளைகள் நமக்கு இப்போ என்ன செய்யாது? அதிகமாக பிடிக்காது. ஆனால் அதே மற்ற பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தால் எப்படி என்ன செய்யும்? நமக்கு பிடிக்கும். நான் ஆண்டவர்கிட்ட விரும்புறது, நம்மகிட்ட விரும்புறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்னு விரும்புகிறாரு? யாரை மாதிரி இருக்கணும்? குழந்தைய போல. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் குழந்தைங்க நாங்கள்லாம். ஒருவேளை நமக்கெல்லாம் மீச தாடியெல்லாம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் நம்மெல்லாம் யாரு? குழந்தைகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான் விரும்புகிறாரு. ஆண்டவர் சொல்ல, சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நமக்கு அறிவு வேண்டாம். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையை போல மாறிடுறேன், ஆண்டவரே எத்தனை வயசு ஆனாலும் சரி தேவ சமூகத்தில் சின்ன பிள்ளையை போல மாறிடுறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஏன் சொன்னா நான் சின்ன பிள்ளையா போல இருந்தேன்னா அவர் என்னை தாங்குவார், என்னை சுமப்பார், என்னை தப்புவிப்பார், எல்லாம் அவர் செய்வார். எல்லாம் எனக்கு தெரியணும் போது நீயே பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருவாரு. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை தாங்கணும், ஏந்தணும், சுமக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்குனவங்கெல்லாம் என்னவோ மாறிடணும். ஆமாம், அதுக்காக போகும்போது பால் பாட்டில் வேணும்னு யாரும் கேட்டுறாதீங்க. அல்லேலூயா. நம்ம என்னவா மாறணும்? தேவ சமூகத்தில் குழந்தைகளாய் மாறினா கர்த்தர் உங்களை போஷிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இப்ப என்ன சொல்லுது இந்த வசனம்? ரொம்ப அறிவா இருக்கிறவன்லாம் யாருங்க? ஆமா, அறிவு இல்லாதவன்லாம் ஞானிகள். இப்ப புரிஞ்சிருச்சா வசனம்? புரிஞ்சுன்னு சொன்னாங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ரொம்ப அறிவுள்ளவர்களா இருந்தா யாருங்க? பைத்தியக்காரன். நானும் பார்த்துருக்கேங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, 5 டிகிரி 5 6 டிகிரி எல்லாம் படித்தவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? தானாக பேசிக்கிட்டே நடப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் நிறைய டிகிரி படித்தவன்லாம் என்ன எப்படி இருப்பான்? தானாக பேசுவான், தானாக என்னென்னமோ அவன் என்னமோ. ஏன் அப்படின்னா அவன் அறிவு அதிகமாகி அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பொங்கி வழிஞ்சிருச்சு. அதனால ரொம்பவும் அறிவு என்ன செய்ய வேண்டாம். ஆமாம், இந்த அரசியல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அரசியலை தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பைத்தியக்காரங்க அறிவீங்க. அல்லேலூயா. நம்ம தேவ ஞானம் நம்ம தேவன் நமக்கு தரட்டும். இங்கே வசனம் சொல்லுது, ஒருவனும் தன்னைத்தானே என் வஞ்சியாதற்கு. யாரும் நம்மளை சிலர்லாம் எனக்கு நல்ல அறிவு இருக்குன்னு சொல்கிறான், அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் வசனம் சொல்லுது. He is trying to deceive himself because நம்ம வேற யாரும் என்னை ஏமாற்ற வேண்டாம், என்ன நானே ஏமாத்திக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? நிறைய ஞானம் இருக்கு. நான் சொல்றேன், உங்க ஞானம் ஒரு நாள் தேவனுடைய கிருபையை பெற்று தரவே தராது. உங்களுடைய ஞானம் ஒரு நாளும் உங்களை மேன்மைப்படுத்தவே படுத்தாது. ஆனா தேவ கிருபை உங்களை மேன்மையைப்படுத்தும். அல்லேலூயா.
ஒரு நேரம் போனதுனால ஒரு 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். 1 கொரிந்தியர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் சகல அறிவையும், இந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நான் வரேன், சரியா? சகல தீர்க்கதரிசனம்ன்றத வார்த்தையை விட்டுட்டேன். சகல அறிவையும் அறிகிற அறிவை உடையவனாய் இருந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அறிவு இருக்கிறவன் மற்றவங்க கிட்ட அன்பு காட்ட மாட்டான். நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க ரலையிலே சொல்லுங்களேன். அன்பு இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் மற்றவங்க கிட்ட என்ன காட்ட மாட்டான்? அன்பு காட்ட மாட்டான். அன்பு காட்டுறவனுக்கு என்ன இருக்காது? நான் அறிவில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்கிட்ட என்ன காட்டுவேன்? அன்பு காட்டுருவேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாங்க, அறிவு இருக்கிறதுனால தான் தேவையில்லாத காரியமெல்லாம் மைண்டில் போட்டு யோசிக்கிறோம், நிறைய காரியம் சிந்திக்கிறோம். இது இப்படி ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, குழப்பங்கள் வர்றதெல்லாம் காரணம் என்ன? அறிவு. அறிவே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி ஜாலியான மனுஷன் யாருமே இல்லை. ஜாலியாக நம்மளால் ஏன் இருக்க முடியல? ஏன் ஜாலியாக இருக்க முடியல? பணம் இல்லைங்க, நீங்கள் வேற. ஜாலியாக ஏன் இருக்க முடியலன்னா அறிவு பெருத்துருச்சு. என்ன பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் அறிவு வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அறிவு வேண்டான்னு பிரசங்கம் பண்ணுற முதல் பாஸ்டர் நீங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மனுஷனுக்குள்ள நான் ஏன் இதை உங்களோடு கூட பேசுறேன்னா, எனக்கும் அது தேவையுள்ளதா இருக்குது. அறிவு நிறைய ஆக ஆக நான் நிறைய காரியத்தை சிந்திக்கிறேன், நிறைய காரியத்தை மனசுல போட்டு என்ன செய்யறேன், அப்படியே என்ன செய்யணும், உழப்பிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வேண்டாங்க. நான் மனுஷனை மட்டும் நான் அன்பா பார்த்துட்டா போதும், என் வாழ்க்கையில அறிவு தானா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபுக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து முடிக்கிறேன். யாக்கோபு 3:13 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. உங்களில் ஞானியும் விவேகமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லிருங்க. ஞானியும் விவேகன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க, அறிவு. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட. அறிவு இருக்கிறவன் என்ன எப்படி பேசணுமா? ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன். அப்ப சாந்தம் இருக்கணும். அறிவு இருக்கிறவனுக்கு என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும்னு சொல்லுங்க. ரெலையிலேயே சொல்லுங்களேன். சாந்தம் இல்லாம வீட்டுக்குள்ள சண்டை போடுறவங்களுக்கு எல்லாம் என்ன இல்லை? நான் சொல்லலை, நீங்க தான் சொல்றீங்க. அல்லேலூயா. அறிவு இருக்கிறவன் எப்படி இருப்பானா? சாந்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க. என்ன அறிவு? தேவனை குறித்து அறிகிற அறிவு. உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். இதுல இந்த அறிவில்லாதவனுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னா, நான்லாம் ஒரு சிலர்லாம் நம்மளாம் சொல்லுவோம்ல, பொதுவாகவே நான்லாம் வைராக்கியம் வச்சேன்னா பேச மாட்டேன்னா என்ன பண்ண மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன். இதுல வேற பெருமை, மேய்க்கிறது என்னமோ எருமை. fill in the blanks. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, தவறான காரியத்தை செய்துட்டு அதை குறித்து என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டுறாங்க. அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். அதை டோன்ட் போஸ்ட். பாருங்க, அறிவு இருக்கிறவன் அல்லாவிட்டால், உண்மையாவே நான் சொல்றேன், அறிவு இல்லாதவன் என்ன பண்ண மாட்டான், பெருமை பாராட்டவே மாட்டான். ரொம்ப அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பெருமை பாராட்டுவான். கீழே வாசிங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். பாருங்க, இந்த உலகத்துல இப்பேற்பட்ட மேன்மை பாராட்டுகிறது, வைராக்கியம் பாராட்டுகிறது, வழி சொல்லுகிறது, அன்பு காட்டாமல் இருப்பது, இது எல்லாம் உலகத்திலிருந்து வருகிற ஞானம். இது பரத்திலிருந்து வரவே வராது. இப்பேற்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, உலகத்துக்கு சம்பந்தமானதும், ஜென்ம சுபாவத்துக்குரியதும் அடுத்ததுமாய் இருக்கிறது. இதுக்கு எதுக்கு அடுத்ததா இருக்குதா? நான் சொல்லலைங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுவீங்க உடனே பாஸ் எல்லாத்தையும் படிக்கிறதெல்லாம் படிச்சிருங்க, கடைசியில் நான் சொல்லுங்கன்னு சொல்லிடுங்க.
வேதம் அப்படிதான் சொல்லுது இல்ல. உலக பிரகாரமான ஞானம் என்ன சொன்ன, பேய்களுக்கு அடுத்தது. நாம் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய. கீழே வாசிங்கம்மா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. வசனம் நல்லா கவனிச்சுங்க. இந்த வார்த்தையில முடிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் உலகத்துக்குரிய ஞானம், பேய்களுக்கு அடுத்த ஞானம். ஆனா இங்க சொல்லுது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இல்லாததுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க இருந்து வருகிற ஞானம்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கமா, நாங்க எல்லாரும் திருப்பி சொல்றோம் சரியா? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. அடுத்த வாரம் ஒரு சின்ன அசைன்மெண்ட். இந்த யாக்கோபுக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் எனக்கு மனப்பாடமா சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்ன வேணும் இப்ப நமக்கு? நமக்கு அறிவு வேணும். நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்காக இது அடுத்த வாரம் யார் மனப்பாடமா சொல்றீங்கன்னு பார்ப்போம். யாக்கோபுக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் என்னவா சொல்லணும்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட கேட்குற மாதிரி கேட்க வேண்டியதா இருக்குது. ரைட், கண்களை மூடுவோமா? தெய்வத்தை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய ஞானம் மாயமற்றது. ஆண்டவரே, என்னுடைய அறிவு ஒரு நாளும் உமக்கு பிரியமா இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அறிவு என் வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும். தெய்வீக அந்த வசனத்தை, அந்த 17ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். ஓ glory to Jesus. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்குது. பின்பு சமாதானமா இருக்குது. சாந்தமா இருக்குது. இணக்கமுள்ளதாகும். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இந்த தெய்வீக ஞானத்தை ஊருட்டே ஆளும் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய அறிவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சில வேளை இந்த என்னுடைய அறிவு எனக்குள்ள அந்த இருமாப்பை கொண்டு வந்துடும். என்னுடைய அறிவு தேவனை விட்டு தூரமாக கொண்டு போயிடும். என்னுடைய அறிவு மற்றவரிடத்துலேருந்து என்னை தூரமாக கொண்டு போயிடும். என்னுடைய அறிவு எனக்கு சமாதானமாக இல்லாமல் போயிடும். என்னுடைய எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன நிறைய காரியத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே. இனிமேல் அது வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் அப்பா, நீங்கள் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுங்க. நீங்க காலையில வண்டி எடுத்து ஓட்டும் போது கூட, ஆண்டவரே, இந்த வண்டியை ஓட்டுவதற்கு எனக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வேலையை செய்யறதுக்கு எனக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் மனைவியோடு கூட பேசுறதுக்கு, இன்னும் இது கொஞ்சம் இதை மாத்திரம் கவனிங்க. உங்க வீட்டில் பேசுறது கூட உங்களுக்கு நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. அப்படின்னு உங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது மனைவிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். மனைவிகளே, உங்க புருஷர்கிட்ட சண்டை போடும்போது அதனாலதான் புரிஞ்சுக்கிறேன் நான். புரிஞ்சுக்கிறதுக்கா என்னம்மா? ஒன் வே தானா? ஓகே. நம்ம என்ன சண்டைலாம் சொல்ல, நீங்க பேசும்போது, இருவருக்குள்ள பேசும்போது கூட ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரணும். பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன தரணும்? ஞானத்தை தரணும். நம்ம வெளியில போறோம். நான் ஏற்கனவே உங்களோடு கூட சொல்லியிருக்கேன். இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நான் அந்த ஒரு நாள் நான் ஏற்கனவே பைபிளில் சர்ச்சில் சொல்லியிருக்கேன். இந்த பாடியிலேருந்து நான் காரில் இப்படி வரும்போது ஒரு பையன், ஒரு 16-17 வயசு பையன் திடீர்னு குறுக்க வந்துட்டான். அவனை பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக கஞ்சா போதையில் இருக்கிறான். அவனை முடியும் ஆளையும் பார்த்தா. அப்போ வேகமாக வந்த உடனே நான் இத்தனைக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வரேன்.
பக்கத்தில் வந்துட்டு அவனை பார்த்து, ஏன்டா திடீர்னு இப்படி குறுக்க வரைய, நான் ஏமாந்து எனக்கு ஏதாவது பிரேக் ஏதோ பிடிக்கலையோ இல்லை ஏதோ ஒரு இதில் உன்னை இடிச்சிட்டுனா என்னடா ஆகும் அப்படின்னா அவன் சொல்கிறான், என்னை பார்த்து சொல்கிறான், நான் செத்து போயிடுவேன், நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறான். நான் செத்து போயிடுவேன், ஜெயிலுக்கு போயிடுவேன்றான். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். ஏன்னா நம்ம பேசுறதுல எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலான்னு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வார்த்தைகளை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எல்லார்கிட்டையும் பேசுவதற்கு எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் சரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. சில வேளை நம்ம ஞானம் இல்லாதவர்களா போய் நிறைய காரியத்தில் மாட்டி இருக்கிறோம். உண்மையாக நான் சொல்லட்டுமா, ஞானவான் அதிகமான வார்த்தைகளை பேச மாட்டான். ஞானவான் அதிகமான வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டான். சில நேரத்தில் பேசுகிறதை காட்டில் பேசாமல் இருப்பது, அதுக்கு ஞானம் வேணும். பேசாமல் இருக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும், ஞானம் வேணும்னு சொல்லுவாங்க. நாமேன்னு சொல்லுங்களேன், சண்டை போடுறவங்ககிட்ட போய் என்ன போடக்கூடாது, நம்ம என்ன போடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஞானமெல்லாம் எப்படி தெரியுமா, அவன் எப்படி அவன் 4 வார்த்தை பேசினா நான் 8 வார்த்தை பேசலன்னா எனக்கு தூக்கம் வராது. அதில் ஞானம் இல்லை. சில வேளை தேவன் சில நேரத்தில் எதை பேச வேண்டாமோ அதை பேச வேண்டாம்னு விட்டார்னா அது நமக்கு சமாதானமாக முடிந்து போகும். ரைட்? இப்பேற்பட்ட ஞானம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் ஆமேன்ட்டு தேவன்ட்டு கேட்குறீங்க? இந்த ஞானம் எனக்கு இல்லைங்க, சில நேரத்தில் எனக்கு தெரியாது. ரைட்? அதனால் இந்த உலகத்தில் மனிதனிடத்தில் பேசுவதற்கு, குடும்பத்தில் வாழ்வதற்கு, இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு, நான் இப்போ ஆலயத்தில் வந்து கூட நான் நின்று ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் யாரையும் என்ன படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை, ஞானம் வேணும். பாடுறதுக்கு ஞானம் வேணும், ஆராதிக்கிறதுக்கு ஞானம் வேணும். தேவன் உங்கள் ஞானத்தினால கத்த ஞானம் வந்துச்சுன்னா போதும். உலகத்தில் சொத்து சொகத்தை விட ஞானம் வந்துச்சுன்னா அதோடு கூட தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்துடுவார். எழுந்து நிற்போமா, ஜெபிப்போம். தேவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை எங்களுக்கு தந்தல்லுங்க ஆண்டவரே. என் ஞானம் பெரிது அல்ல, நான் ஒன்றும் இல்லாதவனாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த ஞானம் என் இருதயத்தில் ஆண்டவரே என் சிந்தனையில வந்து என்னை ஆட்கொள்வதாக. Let your Holy Spirit fill my heart and we want your guidance, Lord. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள் வசனம் சொல்லுது. அந்த சம்பூர்ணத்திற்குள் நாங்கள் வருவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் சிறு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ
அணைந்திடுமே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே நாங்க வந்தோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுறீங்க. ஆண்டவரே நாங்க ஒன்றும் இல்லை, உம்முடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவரே களிமண்ணாய், உம்முடைய கரத்தில் இருக்கிற இசைக்கருவிகளாய் ஆண்டவரே நீர் வணைந்து கொள்கிற பாத்திரமாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான உலக பிரகாரமான ஞானம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பேய்களுக்கு அடுத்ததான ஞானம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே உலக அறிவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீரானால் ஆண்டவரே அதனோடு தேவன் சகலவற்றை எங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறீங்களே. இந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தரணும் தேவ கிருபை ஆசீர்வாதத்தின் தேவன் எங்களுக்கு தந்தரணும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.